இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், ஊடகங்களுக்கும், தமிழ்நாட்டு மக்களுக்கும், இந்த படத்தை தயாரித்த பேஷன் ஸ்டுடியோஸ், சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ஸ், டைரக்டர் சிவகுமார் முருகேசன் அவர்களுக்கும், அவருடைய அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், என் கூட நினைத்த அனைவருக்கும் முதல்ல நான் என் நன்றியும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது ஒரு சக்ஸஸ் மீட்னா ப்ரெஸ்ஸோட ஒரு சக்ஸஸ் மீட். அண்ட் ஒரு உண்மையான சக்ஸஸை கொண்டாட பெருமையாக இந்த மேடையில் நிற்கிறேன். சினிமா ஒரு ஃபன்னி பிளேஸ். இப்படியும் இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் அதோட வெற்றி தோல்வி, அதோட அந்த அந்த சின்ன சின்ன நெளிவு சுழிவுகள் இதெல்லாம் நான் ரொம்ப வருஷமாக நான் பார்த்து நிறைய கற்றுக்கிட்டேன். பட் ஒன்று நான் எப்போவுமே ஒரு விஷயம் மட்டும் நான் எனக்கு வச்சுருக்கிறது, ஐ டோன்ட் டேக் எனிதிங் சீரியஸ்லி. எதுவுமே சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன். அப்படியா? சந்தோஷம். நான் இந்த படம் நடிக்கிறப்போ ஆஃப்கோர்ஸ் நான் நிறையா பேசியிருக்கேன், அந்த படத்தை பற்றி சொல்லியிருக்கேன். அப்புறம் இசை வெளியீட்டு விழாவில் நிறையா இவர் பிரசன்னா பற்றி பேசியிருக்கேன், விவேக் பற்றி பேசியிருக்கேன். எல்லாம் நடித்தவங்க எல்லோரும். எனக்கு வருத்தம் என்னென்னா, அந்த ஷூட்டிங்கில் ஒருத்தர்கிட்டையும் நான் ஜாஸ்தி பேசலை. ஏன்னா ஒன்று அந்த வெயிட்டு என் உடம்புல, இன்னொன்று என் கால் வலி தாங்க முடியல. கண்ணு திறந்தேன்னா அழுதுடுவேங்கிற பயத்தில் கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே உட்காந்துட்ருப்பேன். அந்த பாலசரவணன் தான் ஓரளவுக்கு என்கிட்ட பேசலான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் என் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருந்தார். அப்புறம் இவங்களெல்லாம் எனக்கு தெரிஞ்சு கூட எனக்கு அவ்வளோ பேச முடியல. ரேஷலெல்லாம் நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணேன், அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்புறம் இந்த மருமகளாக அந்த 3 பொண்ணுங்களும், ஐயோப்பா என்ன பர்ஃபார்மன்ஸ், வாட் இஸ் திஸ் பர்ஃபார்மன்ஸ், ஃபென்டாஸ்டிக். இதில் முக்கியமாக இந்த படத்தை பற்றி பேசணுன்னா, இது ஒரு உண்மையான சக்ஸஸ்ங்கிறத தாண்டி நான் நிறைய எழுதி வச்சேன். இது இப்போ பிஸ்னஸில் ஒரு பெரிய வெற்றியை கணிச்சிருக்கு. எல்லாரும் 50 கோடி 60 கோடின்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். இந்த படம் 150 ரூபா டிக்கெட்டில் இருந்து மாறாமல் இவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு. இப்போ சில பெரிய ஹீரோஸ் அந்த பெரிய படங்கள் வரும்போது 1500 200 2000 ரூபாய்க்கெல்லாம் டிக்கெட் விற்று அந்த கலெக்ஷன் அப்படி வந்திருக்குன்னா, இஃப் யூ லுக் அட் இட் ரைட்ஃபுல்லி, வி ஹவ் டன் பெட்டர் தென் எவ்ரிபடி எல்ஸ். டிக்கெட் ப்ரைஸை நியாயமாக வச்சு பெண்களுக்காக போய் இந்த படத்தை சேர வேண்டும், அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு அந்த டிக்கெட் ப்ரைஸ் அப்படியே வச்சு இன்ன வரைக்கும் உண்மையான சக்ஸஸ் அதுதான். ஏன்னா அந்த பிஸ்னஸ் அப்படின்னு பேசணுன்னா இதை நான் சொல்லி தான் ஆகணும். இதில் டைரக்டரை பற்றி நான் பேசணும். அவர் அதிகமாக பேச மாட்டார்னா இன்னைக்கு பரவாயில்ல, மேடம் படம் ஜெயிச்சா சிவகுமார் முருகேசன் ஜெயிக்கணும், அவர் கூட இருக்கிற அத்தனை பேரும் ஜெயிக்கணும். மியூசிக்ல இருந்து, கேமரால இருந்து, அதுவும் அதில் நடித்த ஒவ்வொரு கதாபாத்திரமும் ஜெயிக்கணும். அதுக்காக இந்த படம் ஓடணும்னு சொன்னார். சிவா உங்ககிட்டயும் அதை சொன்னார். ஐ ரியலி தாட் இட் இஸ் ட்ரூ. ஏன்னா ஒரு காலகட்டத்திலையும் ஒரு டைரக்டர் சினிமாவை மாற்றுவாங்க. ஒரு மதிப்புக்குரிய ஸ்ரீதர் அவர்கள் வந்தார், பாலச்சந்தர் சார் அவர்கள் வந்தார், அப்புறம் பாரதி ராஜா, என் குரு பாரதி ராஜா அவர்கள் வந்தார். எல்லாரும் சொன்னார் பாரதி ராஜா போல் அவர்னு. பாரதி ராஜா அவர்களுக்கு ஒரு தனி பாணி. ஆனால் சிவகுமார் இஸ் கோயிங் டு கிரியேட் அவருடைய தனி பாணி. அதிகம் பேச மாட்டேன். நான் நினைப்பேன், இந்த சின்ன பையனுக்கு எப்படி இவ்வளோ ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு. நான் அடிக்கடி யூஸ்வலி நான் ஸ்டடி ரொம்ப அது இன்ன வரைக்கும் எனக்கு அது ஒரு ஃபேசினேஷனாகவே இருக்குது. எப்படி ஏன்னா நான் ஒவ்வொரு முறை அந்த தியேட்டரில் நின்று படம் பார்க்கும்போது பெண்கள் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஒவ்வொரு பெண்ணை எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுங்களா? தியேட்டருக்காரங்க எல்லாம் எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. மேடம் கூட்டம் வருது மேடம், தியேட்டருக்கு பாருங்கள் எப்படி கூட்டம் வருதுன்னு. எல்லா பெண்களும் அந்த ஒவ்வொரு வசனத்துக்கும், வெறும் பெண்கள் மட்டும் இல்லை, ஹஸ்பண்டும் கூட்டி வராங்க, எல்லாரையும் பிள்ளைங்களும் கூட்டிகிட்டு வராங்க, எல்லாரும் அதை ரசிக்க போது. உண்மையிலே என்னுடைய இவ்வளோ நாள் கலை பயணத்தில் இது நான் பார்க்க கிடைச்சது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் நிறைய பார்த்துட்டேன்.
நான் ரஜினி சார் கூட நடித்த 3 முகம் படம் 100 டேஸ்க்காக ஒவ்வொரு ஊர் போகும்போது அது ஒரு ஃப்ரெண்ட்ஸி. ஆனால் அதில் சில்க் ஸ்மிதா இருந்தனால எல்லாரும் சில்க் ஸ்மிதாவை தான் பார்த்தாங்க. நான் சைடில் இருந்தேன். பட் ஓகே, அதெல்லாம் சும்மா ஜோக். ஐயோ, எது சொன்னாலும் ஜோக்காக கூட சொன்னாலும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. தெரியாமல் சிவகுமார் என் பின்னாடி சிரித்தார். அது மாதிரி இப்போ இந்த படத்தை பார்க்கும்போது நான் சித்திக்கு அப்புறம் நிறைய பெண்களோட ஒரு ரிஃப்ளெக்ஷனை பார்த்தேன் சொசைட்டியில். நான் சீரியல் எடுக்க போதேன்னு நான் அப்படி தான் நினச்சேன். பட் இதில் டைரக்டர்கிட்ட எனக்கு பிடிச்சது கேரக்டர் பில்டிங். அந்த கேரக்டர்ஸை எப்படி பில்ட் பண்ணணும், அந்த கேரக்டரை எப்படி நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் இங்கிறது அவ்வளோ ஒரு திறமை. அதாவது நீங்கள் பாரதி ராஜா ஒப்பிட்டு நிறைய பேர் சொன்னாங்க, அவர் வந்து தனி கேட்டகரி. அவர் சினிமாவை வந்து ஒரு புரட்சி பண்ணார். கண்டிப்பாக சிவகுமார் நீங்கள் அந்த புரட்சியை நீங்கள் வந்து கடைப்பிடிச்சு கடைசி வரைக்கும் அந்த புரட்சியை நீங்கள் வந்து அதனால தான் நான் உங்கள் செய்யோட பற்றி திருப்பி நான் பேசுகிறேன். சிவா கரெக்டாக பண்ணுங்கள். அதாவது சிவான்னு உங்களை அவரையும் சொல்கிறேன் சிவான்னு. பட் அவரை நான் இப்போ எஸ்கேன்னு கூப்பிட்றேன். SK1 SK2 இருக்காங்க என் லைஃப்பில். ஒன்று என் ஹஸ்பண்ட் சரத்குமார், இன்னொன்று ப்ரொடியூசர் சிவகார்த்திகேயன் அண்ட் ஆக்டர். ஸோ 2 SKs who have changed my life also. ஏன்னா அவர் தான் என்னை வற்புறுத்தி இந்த படத்தை பண்ண சொன்னார். பண்ணியே ஆகணும்னு. நான் முடியவே முடியாதுன்னு. இப்போ உங்களுக்கு தெரியுதா, நேற்றே நான் 6 கதை கேட்டேன். எல்லாமே கிழவி கேரக்டர் வந்து சொன்னாங்க. நான் அப்படியே பார்க்குறேன். அப்புறம் வேற அப்படின்னு முன்னையாவது மதர் கேரக்டர் சொன்னாங்க, இப்போ கிளவி வரைக்கும் போயிட்டாங்க. யோ ஸ்டாப் அப்படின்னு சொல்லி. அதனால உங்களுக்கு அந்த உங்களுக்கு தெலுங்கு பேசுகிறேன், தெலுங்குலேருந்து ஹைதராபாத்தில் ஷூட்டிங்னால ஆட்டோமேட்டிக். அதனால் உங்களுக்கு அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அடுத்த படத்தில் நம்ம ஈக்குவலாக செய்கிறோம். ஓகே ஓகே, தேங்க்யூ. எனிவே, ஸோ உங்களை பற்றி நான் நிறையா சொல்லிட்டேன். ஆனால் இன்றைக்கி இந்த படத்தை நான் வந்து தியேட்டர்ஸில் பார்க்கும்போது ஹீரோயினாக நான் பயணித்து இந்த 48 வருஷத்தில் நான் கற்றுக்கிட்டது வந்து எல்லா பெண்களையும் நான் பார்ப்பேன். எல்லா ஹீரோயின்ஸ் கூடயும் நான் நெருக்கமாக பழகுவேன். எல்லாரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸு. எல்லாரையும் பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு பயம் எப்போவுமே இருக்கும். அடுத்த படம் என்ன, இட்ஸ் அ வெரி இன்செக்யூர் ஜாப், வெரி இன்செக்யூர். அடுத்த படம் என்ன, யங்காக இருக்கணும், அழகாக இருக்கணும், ஸ்லிம்மாக இருக்கணும், வயசு தெரியக்கூடாதுன்னு. எனக்கு ஒரு 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 விஷயம் என் மனசில் ரொம்ப ஆழமாக ஒரு காலத்தில் பதிஞ்சது. எனக்கு அப்போ என்ன ஒரு 25-26 வயசு இருக்கும். என்னுடைய பர்த்டே வந்து ஏதோ செட்டில் கொண்டாடுறாங்க. அப்போ ப்ரெஸ்ஸில் நிறைய பேர் வந்தாங்க. அப்போல்லாம் பத்திரிக்கை தானே. ஸோ எல்லாம் அந்த பேனாவும் பேப்பரோடு நின்று, மேடம் உங்கள் வயசு என்ன சொல்லுங்கள் மேடம் அப்படின்னாங்க. நான் இப்படி திரும்பி அவரை பார்த்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு லேடியை வயசை பற்றி கேட்குறது இட்ஸ் அ ரூட் கொஸ்டின் அப்படின்னு நான் நினச்சேன். அவர் என்ன நினச்சார்னா, வயசை மறைக்கிறாங்க அப்படின்னு அவர் பக்கத்தில் இருக்கிற பற்றி வயசை சொல்ல ரொம்ப யோசிக்கிறாங்க போல இருக்கு. I was just looking at him and I was thinking, ஸோ இதுதான் என் லைஃபோட சேலஞ்சா? நான் வந்து என் வயசை ப்ரூவ் பண்ணோம், என்னுடைய அழகை ப்ரூவ் பண்ணோம், எனக்கு இப்படி பண்ணணும். ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் அ சேலஞ்ச் ஃபார் எனிபடி. எல்லாருமே அவங்களுக்குள்ளே ப்ரூவ் பண்ணிக்கிட்டாலே போதும். அது இஃப் யூஆர் அ பிக் சக்ஸஸ், மாடரேட் சக்ஸஸ், எதுவாக இருந்தாலும் சக்ஸஸ் இஸ் சக்ஸஸ் அண்ட் நத்திங் இஸ் as sweet as success, and that is Thai Kelavi today. Such a wonderful success, a true success, women-க்கு success, empowerment-க்கு success. I really feel ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு படத்தில் நடித்து எல்லா பெண்கள் வந்து பாராட்ட போகும்போது நான் இது வரைக்கும் யாராவது என்னை பாராட்டினா தேங்க்யூ சொல்ல, அச்சா சிவகுமார் தாங்க, அவர் தாங்க ஹீரோ, அவர் தான் எல்லாம். பிகாஸ் தட் சக்ஸஸ் பிலாங்ஸ் டு யூ. சின்ன பையன் நீ, இன்னொரு சின்ன பையன் சிவகார்த்திகேயன், அதுவும் சுதனை சின்ன பையன் சொல்ல முடியாது, இருந்தாலும் ஒரு ஆண்மகன், பேஷன் ஸ்டுடியோஸோட சுதன் அவர்கள். எல்லாருமே நீங்கள் பெருமைப்படலாம். நிறைய பேரோட கேரியரை நீங்கள் பெரிய அளவுக்கு லான்ச் பண்ணிருக்கீங்க. இந்த மருமகளாக நடித்த ஒவ்வொரு பொண்ணுங்களும் என்னால் மறக்கவே முடியாது. அதே மாதிரி பாலசரவணன் என்ன நடித்தார், அதுவும் இவங்க இருக்காங்களே பாருங்க, இந்த நம்ம பிசிஸு, அப்புறம் அந்த கருப்பன், அந்த சாமியார் என்ன கங்களா ரெடிகளரா, அவர் சாம், எல்லாருமே இதான் இவர் எல்லாருமே
எல்லாருடைய கேரியரையும் நீங்கள் நினச்சி பாருங்கள். திஸ் இஸ் another ஃபேஸ் இன் ஃபில்ம்ஸ். சினிமா இண்டஸ்ட்ரியே கன்ஃபியூஸ் ஆகிருக்கு. என்னடா இந்த படம் ஓடுது, எல்லா ப்ரொடியூசர்ஸும் தியேட்டருக்கு ஃபோன் பண்ணி கலெக்ஷன் என்னங்க, என்ன நிஜமாவே இந்த அமௌண்ட்டா, நிஜமாவே இப்படி நடக்குதா? ஏங்க அவங்க பறக்கலைங்க. நான் வேற தெரியாம இது ரஜினி சார் பண்ண வேண்டிய படம்னு சொல்லிட்டேன். நான் சொன்னது கேரக்டர் வாய்ஸ். அது அவருக்காக நிறைய ட்வீட் பண்ணியிருக்கலாம். யாருமே பறக்கலையே. ரஷ்யாவிலிருந்து நான் டான்சஸ் கொண்டு வரலையே. என்ன இது இந்த படம் ஓடுதுன்னு இட் ஹஸ் கில். ஸோ உண்மை என்னென்றால் கண்டென்ட் இஸ் கிங். அதை பேக்கேஜ் பண்ணுறதும் இன்னொரு கிங், சிவகார்த்திக் கிங். ஐயோ ஏதாவது என்ன சர்ச்சை செஞ்சிருவாங்க. வேண்டாம் எல்லாரும் பயந்து பேச வேண்டியதாக இருக்கு. ஸோ எனிவே இன்னைக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். சிவா, ரெண்டு சிவாக்கும் இந்த ஆர்டிஸ்டுக்கு எல்லாமே ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி ஃபார் தெம். எனக்கு உண்மையில் நான் நிறைய பார்த்துட்டேன், நான் நிறைய வெற்றியை பார்த்துட்டேன், நிறைய விஷயங்கள் தாண்டி வந்துட்டேன். அவங்கள பார்க்க ரொம்ப சந்தோஷம். அங்கே சைனீஸ் டாக்டராக ஒர்க் பண்ணார் பாருங்க, அவர் ஒரு உண்மையை மறைச்சிட்டாரு. அவர் சரத்குமாரோட காலேஜ் மேட். நான் அன்னைக்கு பார்க்குறேன், ஆமாம் டே என்னடா அப்படிங்கிறாங்க. என்னடாவா, யார் அது அப்படின்னு பார்த்தா இப்படி. அதனால என் கணவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் என்னை ஏமாத்திட்டீங்க, ஏதோ வயசெல்லாம் மறைச்சு ஏதோ கல்யாணம் பண்ணிட்டீங்க போல இருக்கு. எல்லாம் வேற சைஸ்ல இருக்காங்க, வேற ஹைட்ல இருக்காங்க, பட் காலேஜ் மேட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் என்டர்டெய்னிங். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இன்னொரு விஷயம் இந்த படத்தில் ஒரு ஹைலைட், தவறு எங்கே நடந்தாலும் அதை நம்ம தட்டி கேட்கலன்னா அந்த தவறுக்கு உடந்தையாக போகிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு கேரக்டரும் தவறை உணர்றாங்க அவங்கவுங்க விதத்தில். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மருமகளாக இருக்கட்டும், அந்த அடுத்த கேரக்டர்ஸாக இருக்கட்டும், கங்காரடிகளாக இருக்கட்டும், அந்த தவறை எப்படி உணர்றாங்க அதுதான் இது. ஏன்னா சமீப காலமாக நான் பார்க்கும்போது சொசைட்டியில் இவ்வளோ மாற்றம் இருக்கா, இவ்வளோ முட்டாளுங்க இருக்காங்களா, இவ்வளோ எம்பத்தி, அதாவது ஒரு மனசுக்குள்ள ஒரு சிம்பத்தி இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு பயம் வந்தது. சினிமா ஒரு சமுதாயத்தை கெடுக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. ஏன்னா நம்ம வீட்லேயும் பிள்ளைங்க இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. கலை நீங்கள் அப்படியே நெளியறீங்க, நான் ஒன்றும் தவறாக சொல்ல மாட்டேன். பட் எனக்கு அந்த ஒரு அச்சம் எப்பவுமே இருந்தது. ஆனால் இந்த படத்தை பார்க்க போகும்போது பெண்களின் குரலை கேட்கும் ஆண்கள், அந்த குரலை நல்ல உறக்க சொல்ற இளம் ஆண்கள் இருக்கும்போது இந்த சமுதாயம் என்னைக்குமே கெடாது. இட் இஸ் அ ட்ரூத். ஏன்னா பயமா இருக்கு ஒவ்வொரு பேசுறது. சில பிள்ளைங்க பேசுறத பார்த்தா எனக்கு வயிறெல்லாம், ஐயோ இவங்கெல்லாம் வீட்டில் போய் எப்படி இருக்காங்க அந்த மாதிரியெல்லாம் நினைக்க தோணுது. பட் நோ. ஸோ ப்ரெஸ் ஆல்சோ ஹேஸ் டு பி ரெஸ்பான்சிபிள். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இன்னும் எடுத்து காட்டினா ஐம் ரியலி இது நாளைக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கு, நாளைக்கு வர சமுதாயத்துக்கு இது ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். இன்னொரு விஷயம் இந்த படத்தில் நிறைய எம்பவர்மெண்ட் பற்றி பேசியிருக்கோம். ஆனால் உண்மையான எம்பவர்மெண்ட் தயவு செஞ்சு எல்லா பெண்களும் அதை நம்புகிறாங்க, நம்பி ஆகணும். சினிமாவில் நிறைய பெண்கள் போராடுறாங்க, ஜெயிச்சாகணும். ஆனால் நான் இந்த வகையில் நான் எங்கே எம்பவர் ஆனேன்னா, இந்த படம் ஒத்துக்கு போகும்போது சுதன் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். நான் சொன்னேன், எல்லா ஹீரோஸுக்கும் நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்க சரியா, ஏன் ஹீரோயின்ஸுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு வந்தது. சுதன் சிரிக்கிறாரு. சிவகார்த்திகேயன் அப்படி நல்ல பையன் மாதிரி உட்கார்ந்துட்டுருக்காரு. ஆனால் இது கேட்ட உடனே ஐ ஹாவ் டு தேங்க் போத் ஆஃப் யூ. ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு ஹீரோயினுக்கு ஷேரில் உங்கள் சம்பளம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒப்பிட்ட முதல் தயாரிப்பாளர்களின் பெருமை
உங்களுக்கு தான் செய்யும். இது வரைக்கும் ஐ டோன்ட் திங்க் எனி ஹீரோயின் ஹஸ் காட் டன் இட். அதில் நான் அந்த பெருமை எனக்கு வந்து அது சார்ந்தது. அண்ட் நாட் ஓன்லி தட், இட் இஸ் அ குட் எக்ஸாம்பிள் ஃபார் த இண்டஸ்ட்ரி. இட் இஸ் அ குட் என்கரேஜ்மெண்ட் ஃபார் விமென். ஏன்னா எம்பவர்மெண்ட் வெறும் நீங்கள் வந்து பேசி பிரயோஜனம் இல்லை, அது செயல்பாட்டிலையும் காமிச்ச இந்த தயாரிப்பாளர்களுக்கு நான் பெண்களின் சார்பாக நன்றி, அதுவும் நடிகைகளின் சார்பாக நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ தே said எஸ், ஷேரில் வர உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் இஸ் யோர்ஸ். அதாவது மினிமமாக எனக்கு பே பண்ணியாச்சு, எல்லாம் கிளியராக பண்ணிட்டாங்க. இருந்தாலும் ஷேரில் சொன்னோன்னே ஐ எம் வெரி ஹாப்பி. ஏன்னா படம் ஓட ஓட இன்னும் ஹாப்பி. இட்ஸ் நாட் ஃபார் த மனி, இட்ஸ் ரியலி நாட் ஃபார் த மனி. It is for that feeling of being, yes, we can do it. Believe in yourself. I love that. I want that for everyone to go for it, you know, to feel that yes, நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சா அந்த உழைப்புக்கு கண்டிப்பாக வெற்றி இருக்கும். அதுவும் இந்த படம் வெற்றி வந்து இன்னும் அதை ஊக்கப்படுத்துங்கிற இதில் அந்த நம்பிக்கையில் நம்ம எல்லாரும் இருக்கோம். இன்னொன்று, நான் ரொம்ப நேரம் பேசுவேன், பட் இருந்தாக்குள்ள வேண்டாம், கொஞ்சம் கஷ்டம் பண்ணிடுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன். இந்த படத்தில் கான்ட்ரிபியூட் பண்ண எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அண்ட் ஆல்சோ ஐ வாண்டட் எஸ்பெஷலி டு விவேக், I want to tell him, thank you so much Vivek. I know how hard நீங்க work பண்ணீங்க, நீங்க எல்லாரும் work பண்ணீங்க, அவருடைய அசிஸ்டன்ஸ் எல்லாருக்கும். அப்புறம் இந்த படத்தில் நடிச்ச எல்லா பெண்களும் இங்கே வாங்க, மருமகள் எல்லாரும் வாங்க. ஏன்னா this is about women empowerment. I want them to come. வாமா, நீயும் வாமா, நீங்கள் 2 பேரும் வாங்க. ப்ளீஸ் எல்லாரும் ஸ்டேஜ்க்கு வாங்க ப்ளீஸ். கால் எல்லாம் இல்லாதீங்க, வாங்க. எம்பவர்மெண்ட் என்னங்கிறது காட்டி கொடுத்த உங்க அனைவருக்கும் நான் நன்றி சொல்றேன். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். நீங்கள் சொன்னீங்க 2 குழந்தைங்க வச்சுக்கிட்டு என் பொண்டாட்டி வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு. அந்த மாதிரி உணர்ற எல்லா ஆண்களுக்கும் வெற்றி நிச்சயம். மனைவியும் பிள்ளைங்களும் என்றைக்குமே நீங்கள் மறக்கக்கூடாது. இந்த மாதிரி பெண்கள் இருக்கிற வரைக்கும் சமுதாயம் கெட்டு போகாதுங்கிற மறுபடியும் கூறி தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின். அண்ட்